இந்த கோயிலை சுற்றி எண்ணற்ற நீர்நிலைகள் வந்து இருக்குது. மிகப்பெரிய, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 120 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏரி, இதுக்கு பின்னாடி ஒரு குளமும், இது பக்கத்தில் ஒரு கிணறும் வந்து சுற்றி ஒரு கிணறுலாம் அமைச்சிருக்காங்க. ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில்னே சொல்லலாம். இங்கே தான் எடுத்துகிட்டு போகிறோம் தண்ணியை. Udah tikungnya. பல இடங்களுக்கு போய் பல வேதனைகள் படுவோம். என்னடா இப்படி இருக்கே, கோயில்கள்லாம் இப்படி இருக்கே அப்படின்னு நாங்கள் வேதனைப்படுவோம். உண்மையிலே நாங்களாம் வந்து இதை செய்யணுன்றதுக்காக கூட இப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா சிவபெருமான் வந்து அவன் அருளால் தான் அவன்தால் வணங்கி, அவர் நினச்சாருன்னா இந்த கோயிலெல்லாம் எப்படி வேணாலும் மாற்றிருக்க முடியும், யாரை வச்சு வேணாலும் செஞ்சுருக்க முடியும். ஆனால் நாங்கள் இப்போ இதை செய்யணுன்றதுக்காகவே இதெல்லாம் இப்படி இருந்திருக்குவோ என்னமோ, அதுதான் அப்படி தான் நாங்கள் வந்து நினச்சிக்கிறோம்.